ஹாமிதல் லில்லாஹி அவ்வலன் வசானியம் ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மத் நபியன் ரசூலன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதீன் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அன்பிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனால் விதிக்கப்பட்டுள்ள ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொள்வீர்கள். இந்த இனிய நேரத்தில் எந்த மரணத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மவர்களின் மீது விதியாக்கி இருக்கிறானோ அந்த மரணத்தை அடைவதற்கு முன்னால் எது போன்ற முன்னெச்சரிக்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும், எது போன்ற முன்னெச்சரிக்கைகளை நாம் பின்பற்றினால் மறுமை நாளிலே நம்மால் வெற்றி பெற முடியும், எந்த விஷயத்திலே கவனம் தவறினால் மறுமையினுடைய வெற்றியை நாம் இழக்க நேரிடும் என்பதை சுருக்கமான முறையிலே நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய சாராம்சம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியத்திலே நடைபெறக்கூடிய பாதையிலே தோல்வியை தழுவிவிட்டான் என்று சொன்னால் அந்த தோல்வியிலிருந்து மீளுவதற்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் வழங்கியிருக்கிறான். ஒருவன் வியாபாரத்திலே நஷ்டத்தை சந்தித்து விட்டால் அந்த நஷ்டத்தை அவனால் வேறு ஒரு தொழில் செய்து ஈடுகட்டி விட முடியும். குடும்ப வாழ்க்கையிலே அவன் நிம்மதியை இழந்து விட்டான் என்று சொன்னால் வேறு ஒரு திருமணத்தை செய்வதன் மூலம் அந்த மகிழ்ச்சியை அவனால் பெற முடியும். இப்படி உலக வாழ்க்கையிலே எந்த ஒரு விஷயத்திலே மனிதன் தோல்வியை தழுவினாலும், இந்த கல்லூரியில் எத்தனையோ மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க, மாணவியர்கள். இந்த வருஷம் அவர்கள் நினைத்த மார்க் எடுக்கலை அப்படின்னா என்ன, வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமா? அடுத்த வருஷமும் படிக்கலாம், அதிகமான முயற்சிகளை பண்ணி என்ன செய்யலாம், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கை விட கூடுதலாக எடுக்கலாம். இதுதான் சந்தர்ப்பங்கிறது. ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே நாம் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் தோல்வியை சந்திச்சிட்டோன்னு வைங்களேன். தோல்வினா என்ன? சுவனம் செல்வதற்கு என்று சில மார்க் இருக்குது இல்லை, எல்லாத்துக்கும் மார்க் வச்சிருக்கிறோம் இல்லை, அதே மாதிரி தான் சுவனம் போகிறதுக்கு மார்க் இருக்கிறது. குறிப்பிட்ட மார்க்கும் இருக்கிறது, அந்த மார்க்கில் கொஞ்சம் கூடுதலான மார்க்கும் இருக்கிறது. ஏன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படத்தானே செய்கிறீங்க. அப்போ அந்த மார்க்கில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கீழே வந்துட்டோம்னு சொன்னால் இப்போ அல்லாஹ்விட்ட நம்ம கேட்க முடியுமா? அல்லாஹ் கருணையாளன் தானே, ரஹ்மான் தானே. அதனால் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் இந்த மாதிரி நான் சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றலை, கடமைகளை சரியான முறையில் செய்யலை, பலவீனமாகவே இருந்துட்டேன், கொஞ்சோன்னு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குமா?
வாய்ப்பு கொடுப்பானா? நான் தான் ரஹ்மான் தானே, இன்னொரு 100 வருஷம் வச்சுக்க. அதாவது அல்லாஹ் ரஹ்மான், அதே நேரம் அல்லாஹ் வந்து ஹிக்மத்தாலி தானே, முட்டாள் கிடையாதுல்ல. மற்றவர்கள் எப்படி திருடி கொண்டு போய் அதை கொண்டு போய் உண்டியலில் போட்டால் கடவுள் சந்தோஷம் அடைகிறான்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி அறிவிலி கடவுள் கொள்கையை நம்ம நம்பி இருக்கிறோம். இந்த வழியில் போனால் இறைவனை ஏமாத்திடலாம், இப்படி நைசு வச்சா இறைவன் என்ன செஞ்சிருவான்? மயங்கிடுவான். அப்படி ஏதாவது இருக்குதா மறுமை நாளில்? அப்ப அந்த நாளில் நாம் வெற்றி பெறுவதாக இருந்தால் வெற்றிக்குரிய வழிவகை என்னங்கிறதையும் தெரியணும், எதெல்லாம் தடைக்கல்லாக இருக்கும் என்பதை புரியணும். சும்மா தொழுதுட்டு போனா மாத்திரம் பத்தாது. தொழுதுட்டே போனா கூட இடையில வேற வேற பாதையில் நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா, முள் இருக்கும், கல் இருக்கும், குழி இருக்கும், புத குழி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புறத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நம்ம தானே சும்மா தொழுகிறோம் இல்லை, நோன்பு வைக்க தானே செய்கிறோம். 2 தான் இஸ்லாமா? நீ விளங்கி வச்சிருக்கிறது 2 தானாங்கிறேன். நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, ஜும்மாவுக்கு வர்றது, இந்த மாதிரி 1-2 காரியங்கள் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் இஸ்லாமா? எத்தனையோ விதமான காரியங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வழங்கி இருக்கிறானா இல்லையா? 6666 வசனத்தில் என்ன வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இதுதானா? வேற ஒண்ணுமே சொல்லப்படலையா? வியாபாரத்தை பற்றி சொல்லப்படலையா? குடும்பத்தை பற்றி சொல்லப்படலையா? உறவை பற்றி சொல்லப்படலையா? வழிகேடுகளை பற்றி சொல்லப்படலையா? ஒழுக்கத்தை பற்றி சொல்லப்படலையா? அப்ப அது எல்லாத்திலையுமே நம்ம வெற்றி பெறணுமா இல்லையா? உலகத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்குரிய வேலை செய்தால்தான் மறுமையில் அதனுடைய பயனை அடைய முடியுமே தவிர அங்கே போய் இபாதத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. யாரில் நான் இங்கே 5 நேரம் தொழுகிறேன், 50 நேரம் தொழுகிறேன், அங்கே தான் அதுக்கு வேலையே இல்லையே. அங்கே என்ன அப்படி எல்லா பக்கம் பள்ளிவாசலாக கட்டப்பட்டிருக்கும் சொர்க்கம் ஃபுல்லாக? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. அது மாலிகி யௌமித்தீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அந்த நாள் வந்து வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய நாள் கிடையாது, விசாரணை நாள். நீ என்னவெல்லாம் இந்த உலகத்தில் செய்தையோ அதற்குரிய பிரதிபலனை அல்லது தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நாள். நீங்க குர்ஆனை நீங்க புரட்டி பாருங்க, அல்லாஹ் இந்த மறுமை நாளை பத்தி பல வாசகங்களை சொல்றான்ல, அதுல இபாதத்துக்குரிய நாள்னு எங்கேயாவது இருக்குதா? கியாமத்து நாள்னு சொல்றீங்க, ஆகிரத்துன்னு சொல்றீங்க. ஆகிரத்துல மறுமை நாள். அதே மாதிரி மறுமை நாளுக்கு யௌமுல் ஜம்முன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்தையும் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். எல்லாத்தையும் இறைவன் எதையெல்லாம் படைச்சானோ எல்லாத்தையுமே என்ன செய்வான்? அந்த நாளில் ஒன்று கூட்டுவான். அதுதான் யௌமுல் ஜம்முன்னு நம்ம சொல்றோம். ஃபஸைல் அக்பர்னு நம்ம சொல்லுவோம். திடுக்கிடக்கூடிய நாள். அங்கே போய் இந்த காலரை தூக்கி விட்டு போட்டு என்னுடைய வாப்பா முஸ்லீமு, பரம்பரையே முஸ்லீமு, நாங்கள் பள்ளிவாசலையே கட்டி கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம் அப்படின்னு தெனாவிட்டா போய் நிற்க முடியுமா? ஃபஸாவுல் அக்பர், திடுக்கிடக்கூடிய நாள். இப்படி பல பேர்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? யௌமு தனாத், அழைக்கப்படக்கூடிய நாள். நீ எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, வாழை இப்படி எந்த இடத்துலையும் ஒளிய இடம், நீ எங்கே போய் ஒளிய முடியுங்கிறேன். அதான் அழைக்கப்படக்கூடிய நாள். அதே மாதிரி யௌமுல் வஈத், எச்சரிக்கை செய்யப்பட்ட நாள். இப்போ நம்ம எச்சரிக்கை பண்ணுறோம்ல, கியாமத்துனா என்ன, ஆகிரத்துனா என்ன, இதை செஞ்சால் என்ன நன்மை, அதை செஞ்சால் என்ன தண்டனை சொல்கிறோம்ல, அந்த எச்சரிக்கைப்பட்ட நாள் இதுதான். அப்போ இப்படிப்பட்ட வாசகங்களை நம்ம என்ன செய்யறோம்? யௌமுல் ஹஸ்ரா, எழுப்பப்படக்கூடிய நாள். யௌமுத் தலாக், யௌமுத் தலாக்னா என்னது? இதயம் வெடிக்கிற நாள். இதயம் இருக்குல்ல, அப்படி பதக்கம் இல்லை. இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்யறான்? தூதரின் மூலமாகவும் இது மாதிரியான வாசகங்களை மறுமை நாளுக்கு என்ன செய்யறான்னா நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல எந்த ஒரு இடத்திலையுமே இது திருந்தக்கூடிய நாள் என்றோ, இது வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய நாள் என்றோ அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. காரணம் என்ன?
மறுமை நாளுங்கிறது நாம் திருந்துவதற்குரிய நாளே கிடையாது. உனக்கு மூளை கொடுத்தன இல்லையா, உனக்கு அறிவு இருந்துச்சா இல்லையா, உனக்கு 50 வருஷம் இருந்தீல, 60 வருஷம் இருந்தீல, அதை வச்சு நீ பயன்படுத்தினியா? என்னமோ அங்கே வந்து உனக்கு மூளைக்கு பதிலாக களிமண்ணை நிரப்பி வச்ச மாதிரியும், இங்கே வந்து நான் திருந்திட்டேன், திருந்த போகிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், கோபம் வருமா இல்லையா? அப்போ அல்லாஹ் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு உறுப்பையும் கொடுத்துருக்கிறான்னு, எதுக்கு கொடுத்துருக்கிறான்னு நம்ம யோசிக்கணும் இல்லை? கையை எதுக்கு கொடுத்துருக்கிறான்? கரெக்டாக பயன்படுத்துறீங்களா? காலை எதுக்கு கொடுத்துருக்கிறான்? கரெக்டாக பயன்படுத்துறீங்களா? மூளை எது கொடுத்தான்? சிந்திக்கிறதுக்கு தானே, இறைவனுடைய அறிவுரைகளை யோசிப்பதற்கு தானே, வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தானே. அப்ப அந்த அறிவியல்லாம் இங்க பயன்படுத்தாம மறுமை நாளில் போய் அல்லாஹ்விடத்துல நின்னா அல்லாஹ் அதை ஏத்துக்குவானா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத். அதான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுக்கு என்ன அர்த்தம்? 59வது அத்தியாயத்தில் 18வது வசனம். நாளைக்கு தேவையானதை இன்னைக்கே நீ சேகரிச்சுக்க, அவ்வளவுதான். நாளைக்கு உனக்கு என்ன தேவை இன்னைக்கே நீ சேகரிச்சுக்க சொல்றான்ல, அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப நம்ம எதை சேகரிச்சுட்டு போறோமோ அது மட்டும்தான் அங்கே கிடைக்கும். அல்லாஹ் நினைச்சா எதையும் கொடுக்கலாம். நாம போடக்கூடிய விதையினுடைய விளைச்சலை தான் நம்ம இப்ப அங்க பார்க்க போறோம். நீ சேமிச்சு வை. என்ன சேமிச்ச? நான் சொன்ன மாதிரி நல்லவர்களுக்குன்னு சொர்க்கம் ரெடியா இருக்கா? கெட்டவனுக்குன்னு சொர்க்கம் தயாரா இருக்கா? நீ என்ன சேகரிச்ச அதை சொல்லு. இந்த மாதிரியான அடிப்படையில் நம்ம யோசிக்கிறோமா? மறுமை நாள் என்பது சும்மா ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நம்ம என்ன செய்யறோம்? அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட என்ன செய்யறாங்க? அழகா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபுல அந்த ஹாசிபு. அல்லாஹ் உங்கள்கிட்ட கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நீயே உனக்கு கணக்கு கேட்டுக்க. மறுமையில அல்லாஹ் எப்படி லிஸ்ட்டை நீட்டிடுவான். நீ இப்ப நீட்டி பாரு. படுக்கிற நேரத்தில் கணக்கு போடுறோம்ல, இன்னைக்கு என்ன செலவு, என்ன வரவு, என்ன செலவு எழுதுறோம்ல, அதே மாதிரி மறுமை வெற்றிக்கு நான் என்ன செய்தேன் கணக்கு போடு. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? இதை சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, வஸினு அன்ஃபுஸக்கும் கபுல அன் தூஸினு. உங்களுடைய செயல்களை அல்லாஹ் நிறுத்துவதற்கு முன்னால் தராசுல நீ எடை போடு. நீ ஒன்ன எடை போடு. உன்னுடைய ஈமானுக்கு நீ என்ன மார்க் கொடுப்ப அதை சொல்லு. ஏன் ஈமானுக்கு நீ மார்க் போடாத, உன் ஈமானுக்கு நான் மார்க் போட மாட்டேன், உன் ஈமானுக்கு நீயே மார்க்க போட. நான் ஈமான்ல 100க்கு 80 அப்படி எனக்கு மார்க் போட முடியுமா? மார்க் போட முடியுமாங்கிறோம். 50 போடுறதுக்கே யோசிப்போம். 50 போடுறதுக்கே நம்ம யோசிப்போமா இல்லையா? 40, 30 ஓ ஈமான்ல உனக்கே சந்தேகம். நீ நல்லவனா இல்லையான்னு உன் உள்ளத்துல கேட்டா உன் உள்ளமே காரி துப்புது. நீ கேடு கட்டவன் தான். நீ ஊருக்கு நடிக்கிற, மக்கள் பார்வைக்கு என்ன செய்யற நடிக்கிறியே தவிர நீ ஒன்னா நம்பர் பித்தலாட்டக்காரன். நம்மளுடைய உள்ளமே சொல்லுமா இல்லையா? உள்ளமே அப்படி சொன்னா மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இப்படியெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கிறது இல்லை? அதனால மறுமை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய லட்சியம். என்ன இஸ்லாம் என்ன உலகத்தை மறக்கவா சொல்லுது? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. மற்ற ஆன்மீகம்ல என்னன்னா உலகத்தை மறக்க சொல்லுவாங்க. உலகத்தில் ஈடுபடாத, குடும்பம் வேணாம், அது வேணாம், இது வேணாம். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது. இஸ்லாம் அப்படியா சொல்லுது? அப்படி சொன்னா பரவாயில்ல, நம்ம என்ன செய்யலாம்? என்னடா மார்க்கம் நம்ம சொல்லலாம். இஸ்லாம் அப்படியா சொல்லுது? ஜும்மாக்கு வர்றையில் ஆர்வத்தோட வர்றையில் பைதா குலியத்தி சலாத்தோ பந்தசிரு ஃபில்லா, ஜும்மா முடிஞ்ச ஓடிடும், வியாபாரத்துக்கு போயிரு. அதுக்கப்புறம் முடிஞ்சு தஸ்மீனியை உருட்டிட்டு உட்காந்துக்கிட்டு கடமை இலையெல்லாம் மறந்துட்டு இப்படி சொல்லுது மார்க்கம்.
ஜும்மாங்கிற அத்தியாயத்தில் தான் இது இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் இப்ப ஜகாத் கொடுக்க சொல்றான், உழைச்சாதானே கொடுக்க முடியும். தான தர்மத்தை கொடுக்க சொல்றான், உழைச்சாதானே கொடுக்க முடியும். மனைவியை பார்க்க சொல்றான், உறவினர்களை கவனிக்க சொல்றான், உழைச்சாதானே முடியும். இப்படி சொல்லுது. நீ உலகத்தையும் நீ என்ன செய்ய, அனுபவிச்சுக்கிட்டு மறுமைக்குள்ளதை என்ன செய்ய பாரு. இப்படிதானே இஸ்லாமே சொல்லுது. ஆனா நாம என்ன பண்றோம், என்னமோ இஸ்லாம் 24 மணி நேரம் பள்ளிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க சொல்ற மாதிரியும். இவருக்கு அவ்வளவு வெறுப்பு. 2 மணி நேரம் கிரிக்கெட்டுக்கு ஒதுக்குவான், 2 மணி நேரம். 3.5 மணி நேரம் திரைப்பட காட்சியில் போய் என்ன செய்வான், உட்காந்து கிடப்பான். நண்பர்கள்ட்ட அரட்டை அடிக்கிறதுக்கு 7 மணி நேரம் உட்காருவான். தூக்கத்தை கூட தியாகம் பண்ணுவான். ஜும்மாவுக்கு நேரமா வாங்க. இதுக்கு தமிழகத்தில் ஏதாவது ஒரே ஒரு பள்ளியில் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்துருவாங்க. ஒரே ஒரு பள்ளியில் மட்டும் லிஸ்ட் கொடுங்க. 1000 பள்ளி இருக்கு, ஒரே ஒரு பள்ளியில் மாத்திரம் இந்த ஜமாத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் இருந்தால் இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? ஆனால் நம்மளுக்கு என்ன நினைப்பு, நம்ம என்ன பெரிய தியாகி மாதிரி நம்மளுக்கு நினைப்பு. அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம். நீ என்ன செஞ்ச? கொஞ்சம் நேரத்தை கூட நீ அர்ப்பணம் பண்ணலையே, என்ன பண்ண? ஆக லாஸ்டா வர்ற, ஆக முதல்ல நீ தான் எந்திரிச்சு ஓடவும் செய்ய. என்னது இதனுடைய சிறப்பையெல்லாம் நம்மளுக்கு நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். இது எதுக்குன்னா இது ஒத்த இடம் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா நீ போய் பார்த்தாலும் இதுதான் நிலைமை. எல்லா பக்கமும் இதுதான் நிலைமை. சுன்னத்து ஜமாத்துலையும் இதுதான், தௌஹீது வட்டத்திலையும் இதுதான், எல்லா பக்கமும் இதுதானுங்க. ஆனால் கியாமத்து நாளில் அல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மட்டும் கொடுக்கணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மட்டும் அல்ல என்ன செஞ்சா பொட்டனை கட்டிந்தா உனக்கு ஒரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உனக்கு ஒரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்கணும். நேரத்தை கூட நம்ம ஒதுக்கலையே. அப்ப இப்படியா சஹாபாக்கள் இருந்தாங்க? சஹாபாக்கள் இருந்தாங்களே, அவர்களுடைய உலக காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் கவனம் செலுத்தினார்கள், மார்க்கத்தையும் முன்னிலைப்படுத்தினார்கள். இதான சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம இப்படித்தானே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களை பற்றி நம்ம பேசுகிறோம். நீங்கள் புகாரில் எந்த ஒரு ஹதீஸ்லையாவது இந்த சஹாபி இந்த தொழுகையெல்லாம் வரமாட்டாருங்க, இந்த சஹாபி இந்த விஷயத்தில் கலந்து கொள்ள மாட்டார், நல்லதை கலந்து கொள்ள மாட்டார், அப்படி ஏதாவது எந்த ஒரு சஹாபியை பற்றியாவது குற்றச்சாட்டு அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லையில. இன்னைக்கு என்னை பற்றி என் பொண்டாட்டியை குறை சொல்லுவாள், என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவானா இல்லையா? பள்ளியில் உட்காந்துருக்கிறானெல்லாம் நீ பார்க்காத, அவனை கையிலேயே தொட முடியாது, கையில் தொட முடியாது. நம்பி பொருளை கொடுத்துறாத சொல்றானா இல்லையா? யாரு? நெருங்கியவன். நெருங்கியவன் சொல்றான் இவனை நம்பி பொருளை கொடுத்துறாதேன். ஆனால் இந்த பொருளியல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொருளியலில் நாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் மறுமையில வேகமாக சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இந்த நோன்பு ஜகாத்து ஹஜ் இந்த நன்மையெல்லாம் ஒரு மூட்டையை நான் இங்கே வச்சிருப்பேன், பொருளியல்ல நான் கோளாறாக இருந்தேன்னு வைங்களேன், இதுதான் தடைகள். சுவனம் செல்வதற்குள்ள அடிப்படையான தடைகள் என்ன? பொருளாதாரத்தில் நீ எப்படி இருக்கிறாரு சொல்லு. எப்படி இருக்கிற? நான் தொழுகையில் கரெக்டாக இருப்பேன், நோம்பில் கரெக்டாக இருப்பேன், காசில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேங்கிறான். இது பெருமையாக சொல்கிறோம். எதில் பெருமை அடிக்கணுமோ அதில் பெருமையை காணாம். நான் எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பேன், காசில் மட்டும் நான் என்னது மனுஷனாகவே இருக்க மாட்டேங்க. இப்படி சொல்கிறது பார்க்குறீங்களா இல்லையா? காசு விஷயத்தில் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அவன் உண்மையை தான் சொல்கிறான். இந்த விஷயத்தில் மட்டும்தான் உண்மையை சொல்கிறான்னு தெரியுது. காசு விஷயத்தில் அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான், பேயாத்தான் இருப்பான் போல. பேயின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதார விஷயத்தில் சொன்னாங்களா இல்லையா? நான் போட்ட சட்டை என்னுடைய உழைப்பு தானா இது? இன்னைக்கு நான் காலையில் குடிச்சிட்டு வந்த சாயா என்னுடைய உழைப்பு தானா?
பொருளாதாரத்தில் சுத்தம்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? நாம இங்க லட்ச லட்சமா நம்ம கொள்ளையா அடிக்கிறோம். இது நம்ம நினைப்பு என்னது? நீ லட்ச லட்சமா அடிக்கிறியா இல்லையாங்கிறது இல்லை, 10 விஷயம் அடிச்சிருக்கிறியா சொல்லு. 10 விஷயம் அடிச்சிருக்கிறியா? எத்தனை தடவைங்க அல்லாஹ்விட்ட துவா செய்யறது? அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறான். ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கிறது உனக்கு தெரியுது இல்லை? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கிற காரணத்தையும் தேடு. ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான்? நம்மளுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கெல்லாம் காரணம் என்ன? பல காரணம் இருக்கும். சில காரணம் நம்மளுடைய காரணமாகவே இருக்கும். நம்ம பிறர்கள் மூலம் வாங்கின சாபம் இருக்குல்ல, இந்த நாய் செத்துழைஞ்சா ரொம்ப பரவலாடான்னு நம்மகிட்ட சொல்லியிருப்பான். சாபம் போட்டிருப்பான் எத்தனையோ பேர். இவனுடைய குடும்பமே நாசமாக போனோம், முன்னேறவே கூடாது. இப்படி எவனாவது போட்ட சாபம் உன் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கல. நிறைய காரணம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோமே. பள்ளிக்கெல்லாம் போறான், அப்படியெல்லாம் போறான், அல்லாஹ் நம்மளுக்கு நோயா இறக்கிட்டு இருக்கிறான். ஏன் இறக்குறான்? உன் பக்கத்து வீட்டுக்காரன் போட்ட சாபம் தான் அது. சாபம். புற்றுநோய் வந்து சாவுடா. நீ எல்லாம் புற்றுநோய் வந்து சாவு, குடும்பத்தில் பிளவு வந்து சாவு. போடுறான்ல சாபம், போடுறான்ல அவன் சாபம் இங்கேயே பலிக்குத. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் தடை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உலகத்திலேயே பலிக்குத. இவன் மறுமையில வந்து நின்னான்னா நான் தொழுதேங்கிறத மட்டும் கொண்டு போய் காட்ட முடியுமா? நீ தொழுதெல்லாம் சரிதான், இவனுக்கு பதில் சொல்லு. நீ தொழுத, நான் கூலி துறக்க நான் ரெடியாக இருக்கிறேன். இப்போ தடைக்கெல்லாம் இதாக இருக்கு. நீ ஏமாத்திட்டேன்னு இவன் சொல்கிறான், ஃப்ராடு பண்ணுறேன்னு இவன் சொல்கிறான். இருக்கா இல்லையா? அப்போ இந்த பொருளாதார விஷயத்தில் நாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். அது 500 கோடியாக இருந்தாலும் சரிதான், 500 ரூபாயாக இருந்தாலும் சரிதான், 50 ரூபாயாக இருந்தாலும் தெரியணும். சொத்து பிரிக்கிறையா? நியாயமாக பிரி. சொத்துல நியாயம். பெற்ற பிள்ளை என்பதற்காக வேண்டி அநீதம் பண்ணிவிடக்கூடாது. கொடுத்துருக்கிற வாக்குறுதி நீ தான் கொடுத்துருக்கிற. மாசம் மாசம் நான் பள்ளி வாசலுக்கு இவ்வளோ தரேன், நீ தானே வாக்குறுதி கொடுத்த. அடிச்சா கேட்டாங்க, சந்தாதா சந்தாதான் யாராவது அடிக்கிறாங்களா? இல்லை இல்லை, நானா என்ன எழுதி செய்யறது? மாதம் 500 ரூபா எழுதிக்கிங்க, இப்படி எழுதிக்கிங்க. நம்ம உத்தரவாதம் கொடுத்துட்டாவே கடமையாகி போயிடுது. நாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? என்னமோ அல்லாஹ் வந்து நம்மள தர்மம் கேட்குற மாதிரியும். அல்லாஹ் ஒரு தர்மம் போடுறான். அல்லாஹ் உங்கள்கிட்ட என்னைக்கு தர்மம் கேட்டிருக்கான்? எங்கேயாவது குர்ஆன் வசனத்தில் எனக்கு தான தர்மம் போடுங்க நான் கேட்டிருக்கிறேன்? அல்லாஹ் கேட்டா? மனுஷனா? அல்லாஹ் வல்லாஹுல் கனியும் வன்துமுல் ஃபுக்கரா. அல்லாஹ் பணக்காரன், நீ எல்லாம் பிச்சைக்காரங்கிறான்ல. நீ பிச்சடா, நீயா எனக்கு கொடுக்க போற? நீ கொடுக்குற இந்த 100 500 இதை வச்சுக்கிட்டு உன்னை வச்சா நான் சொத்துல கட்டியிருக்கிறேன். அல்லாஹ் தண்ணீரை பெற்றவங்க, அவன் தான் நம்மளுக்கு கொடுக்குறவன். அல்லாவுக்கு நம்ம கொடுக்கறது கடன். அப்படித்தானே அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், மந்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா. யார் அல்லாவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுக்கிறார்களோ அதை நான் பல மடங்கு வட்டி போட்டு நான் உனக்கு கொடுப்பேன். எனக்கு வட்டி நல்லா பிடிக்குங்கிறான்ல. நீ தான் வட்டி வாங்கக்கூடாது, எனக்கு வட்டி நல்லா பிடிக்கும். 100 7 மடங்காக கொடுப்பேன், 700 மடங்காகவும் கொடுப்பேன், 70,000 மடங்காகவும் கொடுப்பேன். அப்போ இதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்தான்ட்டு இருக்கிறோம். ஒரு ஏழை குமருக்கு நான் உதவி செய்கிறேன்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துட்றது. கொடுத்தியா? நீ 20 பேருக்கு முன்னாடி வச்சு என்ன பண்ண? பெருமை அடிக்கிறதுக்கு நம்ம வேற ஒரு 2000 எழுதிக்கிங்கிறது. அப்போ வாக்குறுதி கொடுத்துட்டீங்கள, தனியாக போய் வாங்குற நேரத்தில் இப்போதைக்கு அவ்வளோ இல்லை, ஒரு 1000 எழுதிக்கிங்கிறது. அப்போ இந்த 2000 யாருக்கு சொன்னான்? உன்னால் முடியல, முடியாதவனுக்கு நீ ஏன் உத்தரவாதம் கொடுத்த? விளங்குதா உங்களுக்கு? இப்போ நான் எப்படி வந்து சென்ட் போட்டு வந்திருக்கேன்னா, நீங்கள் சென்ட் போட்டு வந்திருக்கீங்க, மலத்தை தேய்ச்சிக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் மறுமையில். மறுமை நாளில் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இது மாதிரி பொருளாதாரத்தில் உருப்படியாக நடக்காமல் நம்ம அங்கே போனோம்னா நம்ம மேலே மலத்தை தேய்ச்ச மாதிரி. யாராவது நம்மள்கிட்ட வந்து அண்டுவாங்களா? அதை யாராவது விரும்புவாங்களா? இதுல எல்லாம் கவனம் செலுத்த சொல்லுத. அதனால தான் பாடி வந்துருச்சுனாவே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கடன் இருக்கான்னு முதல்ல கேளு. கடன் இருக்கா? கடன் அட சொத்தை எல்லாம் 2வது விரி. கடனாளியா மூத்தானாரா இல்லையா கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? ஏன் சொன்னாங்க? இப்போ பெத்த மகன் என்ன செய்யணும்?
பெத்த அப்பனுக்கு நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி தான். அவர் யாருக்கோ வாக்குறுதி போயிட்டாரு, நிறைவேற்ற முடியல அவருக்கு, அல்லது ஏதாவது கடனை வச்சிருக்காரு, திருப்பி அடைக்கணும் இல்லை. இதுக்கெல்லாம் சட்டம் போடு, பள்ளிவாசல் எழுதி வை. தொப்பி போடாதவர்கள் இங்கே தொழக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களா? தொப்பி போடாமல் ஒருத்தர் தொழுதான் நரகத்துக்கு போயிடுவானா? அப்படி எழுதி வச்சிருக்க நீ, தொப்பி போடாதவர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்க. இதை எழுதி போடும். கடனை நீங்கள் அடைக்காவிட்டால் உங்கள் குடும்பம் நரகத்துக்கு போயிடும் எழுதி வை. சொரண வரட்டம், மண்டையில் சொரண வரட்டம். ரூஹு போறதுக்கு முன்னாடி சக்கராத்து ஹாலில் உட்காந்து இவன் சொத்தை என்ன செஞ்சிருக்கான், இவன் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். இவர் மூத்தா போனால் எனக்கு இது சொந்தம், மூத்தாகலை, இழுவரியாக இருந்துகிட்டு இருக்கு. இவன் தனியாக போய் கணக்கு போடுவான். பாப்பாக்கு எங்கேலாம் இருக்கு, திருவிதாங்கோட்டில் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த தக்கலையில் இந்த இடம் எல்லாம் இவன் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பான். இதுதான் பொருள். இதில் சுத்தம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதில் சுத்தம் இல்லைன்னு வைங்களேன். டெய்லி இதை பாருங்க. காலையில் இருந்துச்சு பல்ல விளக்கறையா இல்லையா, நீ பாத்ரூம் போறையா இல்லையா? ஏன் சுத்தமாக இருக்கணும்னு தானே. பொருளாதாரத்தில் சுத்தமாக இருக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்பானே இல்லையா? ஆக இதெல்லாம் தடை கல்லுங்க. குறிப்பாக இந்த மனித சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குத, உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பானே இல்லையா நம்மள்கிட்ட? அதுக்கு சஹாபாக்கள் அஞ்சினார்களா இல்லையா? கடமையை நம்ம கரெக்டா பண்ணமா? பெற்றவர்களுக்குரிய கடமையை நான் பண்ணனா? பிள்ளைகளுக்குரிய கடமையை நான் பண்ணனா? ஆசிரியருக்குரிய கடமையை நான் கரெக்டா பண்ணனா? மாணவர்களுக்குரிய கடமையை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேனா? இப்படியெல்லாம் அல்ல கேட்பான்ல. இதெல்லாம் உரிமை சம்பந்தப்பட்டதானே. அது எத்தனையோ ஜமாத்துகள் நீங்கள் பாப்பா. இப்போ வந்து திருமணம் ஆகியிருக்கும். திருமணமாகி என்ன ஆயிருக்கும், சில அவங்களுக்கு மத்தியில் சில பூசல்கள் ஏற்பட்டிருக்கும். மனிதன்னா ஏற்படத்தான் செய்யும், ஏற்படும் இல்லை. கடைசியில் அவங்களுக்கு வாழவே முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். வீட்டுக்கு வருவாங்க. படிப்பனை நம்ம சொல்லலாம், வாழ்க்கைனா இதுதான். படிப்பனை நம்ம சொல்லணும் இல்லை, சொல்லி கொடுத்துட்டு அனுப்புகிறோம். மறுபடியும் வருது, மறுபடியும் படிப்பினை சொல்லி அனுப்புகிறோம். இப்படி 10 வருஷமாக படிப்பினை மட்டும் சொல்லிட்டு 10 வருஷமாக இதையே சொல்கிறது. எதுக்காக வேண்டி? ஊருக்கு பயந்து. ஊருக்கு பயந்து நம்மளை என்ன பேசுவாங்க? நம்ம குடும்பத்தில் இப்படி யாராவது இருக்காங்களா? சேர்ந்து வாழ் அவன் முடியலன்னு தானே வர்றான். மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா? எத்தனையோ பெண்களுடைய, எத்தனையோ ஆண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறாங்களா இல்லையா? இதனால தவறான விளைவுகள் ஏற்படுதா இல்லையா? இதையே பெற்றோர் நீயே சிந்திக்கல? அவன் முட்டை திம்பானா இட்லி திம்பானான்னு அவ்வளோ யோசிச்ச? இந்த உணர்வுக்கு நீயே மதிப்பு கொடுக்கல? இன்னைக்கு அப்படி இருக்கா இல்லையாங்க? கை குழந்தையோட கடைசியில் என்ன, அங்கே ஆயிரும் 35 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் யாரையாவது ஒரு கிழவனை பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வைக்கிறது. இதை முன்னாடியே நீ பண்ணியிருக்கலாம்ல. இப்படி எல்லாத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? தலையிடத்தானே செய்யுது. உன் பிள்ளைய நீ எப்படி வளர்த்தன அல்லாஹ் கேட்பான்ல. காரு வாங்கிட்டு போறேன் உங்கள்கிட்ட, நான் திருப்பி கொடுக்குற நேரத்தில் அந்த இடத்துல டேமேஜாக இருக்கு, இந்த இடத்துல டேமேஜாக இருக்கு. விடுவோமா நம்ம? நான் உங்கள்கிட்ட எப்படி கொடுத்தேன் அது சொல்லு. உங்கள்கிட்ட நான் காரை எப்படி கொடுத்தேன் அந்த மாதிரி தான் நீ கரெக்டாக கொடுக்கணும். இப்படி நீ மட்டும்தான் கேட்பையா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நீ குழந்தைய கேட்டு மரமரமாக சுற்றிட்டு இருந்த. குழந்தை வேணும் நீ பண்ணாத நேர்ச்சை கிடையாது. அது இது எல்லாம் பண்ணல. சரி, நீ கேட்ட, கொடுத்துட்ட, குழந்தைய கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்தேன்? இந்த குழந்தைய கொடுக்குற நேரத்தில் உன்ட்ட தெல்லவாரியா நான் கொடுத்தனா? குடிகாரனா கொடுத்தனா? ஒழுக்கம் கெட்டவனா கொடுத்தனா? கெட்ட வார்த்தை பேசுகிறவனா கொடுத்தனா? எப்படி கொடுத்தேன்? இந்த உன் மகன் நிற்கிறான் பார்த்தியா? எப்படி நிற்கிறான் இப்போ? களிசடையாக நிற்கிறான்ல. அப்போ பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமையே இதுதானுங்க. ஈன்றெடுக்கிறது என்ன? அது ஈன்றெடுக்கிறது திறமையா? எலி உட்பட, எறும்பு உட்பட, கண்ணுக்கு தெரியாத அணு உட்பட எல்லாம் குஞ்சு பறிக்க தான் செய்யும். இதில் உன்னோட திறமை எங்கே இருக்கு? நீ வளர்த்துறதுல தானே உன்னுடைய திறமையே இருக்குது. இன்னைக்குள்ள உலகம் எப்படி இருக்குது?
உலகத்தையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? கதறினா போதுமா? பிள்ளைகள் வழிதாரணதுக்கு அப்புறம் என்ன செய்யறது? நண்பனால கெட்டு போனான், இவனால கெட்டு போனான், உன்னால தான் கெட்டு போனான், உன்னுடைய வளர்ப்பு முறையினால கெட்டு போனான். மார்க்கத்தை என்னைக்கு நீ சொல்லி கொடுத்த? படின்னு சொல்லி கொடுத்த, மார்க் வாங்குன்னு சொல்லி கொடுத்த. அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுத்தியா? இறைவன் யாருன்னு சொல்லி கொடுத்தியா? போலீஸுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு கூட அல்லாஹ்வுக்கு பயப்படாதவனாக, பள்ளி வாத்தியாருக்கு பயப்படக்கூடிய அளவு கூட அல்லாஹ்வுக்கு இவன் பயப்படலையே. நீ அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுத்தியா? சொல்லு. சொல்லி கொடுத்திருந்தா கூட அவன் தர்காவை கட்டியிருப்பானா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தர்காங்கிறதெல்லாம் இங்கே தானே வந்து ஜாயின் பண்ணணும். எங்கிட்ட கையேந்திட்டு போய் அங்கேயும் கையேந்துறான். நீ என்னத்தை நீ சொல்லி கொடுத்த சொல்லு. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், சாதாரணமான இந்த வார்த்தை. இது கூட புரியாத கூமுட்டையாவா நீ இருந்த? உன்னையே வணங்குறான், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறான். இதுக்கு யாராவது பல்கலைக்கழகத்திலிருந்து விளக்கமாக சொல்லணும். உன்னையே வணங்குறோன்னு அந்த வணங்க வந்திருக்கிறீங்களா? அல்லாஹ் தானே வணங்குவீங்க, வேற யாரையாவது வணங்குவீங்களா இந்த இடத்துல? அதே மாதிரி தான் உன்னிடத்திலேயே கையேந்துகிறோம். அப்போ அல்லாஹ்விட்ட மட்டும்தானே ஏந்தணும். இவன் போகாத ஒரு இடமும் இல்லையே. மாதம் அங்கே போய் இங்கே போய் துவாவெல்லாம் கேட்குறான்ல, அவன் நிரந்தர நரகம்தான். அவன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீ மார்க் அறிவை ஊட்டலை. நீ சேர்ந்து போ, தூக்கி எறிஞ்சிருவானா இல்லையா அல்லாஹ்? அப்போ இது மாதிரி நாம் நம்மளுடைய கடமைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படியெல்லாம் சரியாக இருந்து நான் தொழுதால், நான் நோன்பு வைத்தால், நான் ஜகாத்து கொடுத்தால், நான் ஹஜ் செய்தால் இதற்கு பலன் இருக்கிறார். இதுல எல்லாம் கீழ்த்தரமா போயிட்டு இதை மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா வெற்றி கிடைக்குமா? இந்த சாரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு மூல காரணமே மறுமை வெற்றி தான், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னும் பணமா கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. மறுமையில போய் தோத்துட்டோம்னா நம்மளை விட ஒரு அறிவில் யாருமே இருக்க முடியாது. இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு முதலுரையை நிறைவு செய்யும். அன்பினிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக உலகத்தில் யார் அறிவாளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவரும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய துறையை சொல்லுவாங்க. இந்த அவர் அறிவாளி, இவர் அறிவாளி. சில பேர் புலமையில் ரொம்ப சிறந்தவனாக இருந்தால் அறிவாளிம்பாங்க, விஞ்ஞானத்தில் ரொம்ப தெரிஞ்சிருந்தால் அவனை அறிவாளிம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. மார்க்கத்தில் யார் அறிவாளின்னு ஒரு பார்வை இருக்கிறார். யார் அறிவாளி? அல் கையிசு மன்தான நப்சஹு வ அமில லிமா பாதல் மௌத். அறிவாளி யாருன்னு கேட்டால் நப்சை அடக்கி ஆள்பவன், வெற்றவன் இல்லை, குத்துச்சண்டை போடுறவன் இல்லை. என்னுடைய ஆன்மாவை நான் அடக்குவேன். இன்னைக்கு அதை அடக்க முடியலையே. நீ ஆன்மாவை அடக்காதனால தானே நம்மளுக்கே தெரியுது இதெல்லாம் தப்புன்னு தெளிவாக தெரியுது. தப்பானதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தப்பானது தான் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு எல்லாம் தெளிவாக தெரியுது. ஆனாலும் அந்த தவறில் ஈடுபடுற காரணம் என்ன? ஆன்மாவை அடக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. ஆன்மாவை அடக்க முடியல. எத்தனையோ மௌத்து, கதவை பூட்டிடுறான், ரூமுக்குள்ள ஆள் மௌத்து. கடைசியில் என்னடா ஆள் ரொம்ப லேட் ஆகுதுன்னு போட்டு கதவை நல்லா போட்டு இடிச்சு உடைச்சிட்டு உள்ளே போனால் ஆள் மௌத்து. அவன் கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கிறது ஓடிக்கிட்டே இருக்கு. விளங்குதுங்களா? பாரு இவனுடைய மௌத்து எப்படியா இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ கேவலமாக இருக்கு. மரணம்னு சொல்லிட்டா வரோம். சினிமா கொட்டாயில் போய் உட்காந்துருக்க மௌத்தாயிருச்சு, முடிஞ்சு போச்சு இல்லை. நீ வருஷ கணக்காக பெருநாள் தொழுது இப்போ என்ன பிரயோஜனம்? சினிமா கொட்டாயில் போகிற நேரத்தில் அங்கே மண்டையை போட்டேன். எங்கே மௌத்துன்னு நல்லா கேட்பான்ல. இவன் எதை பார்க்கும் போது இவனுக்கு மரணம் வந்தது, இதை பார்க்கும் போது சனியம் பிடிச்சவன அப்படியே நிறைய தள்ளி இருக்கும். பல் கையிசு மன்தான நப்சஹு அமில லிமா பாதல் மௌத். ஆன்மாவை அடக்கி மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறத அதை சிந்திக்கிறவனுக்கு பேர் தான் பகுத்தறிவாதி. அவன் தான் சிந்தனைவாதி, அறிவாளி என்று நபி அவர்கள் சொன்ன காரணத்தினால் அதன் அடிப்படையில் பகுத்தறிவுள்ள நன்மக்களாக சாலிகீன்களாக மாற அதிகம் முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு இந்த ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிபு லக்கும் வ லதிக்ருல்லாஹ் அல்லாஹு